உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய இறுதி கட்டத்தினை அடைந்து அதற்கு பிரியாவிடை செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்ற நாங்கள் அல்லாஹு தாலா எங்கள் அனைவரிடமும் நல்லறங்களை ஏற்றுக்கொண்டு இந்த ரமதான் முடிகின்ற நேரத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தித்தனாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாகவும் இன்றைய அசாதாரண சூழ்நிலைகளிலே எவ்வாறு பெருநாள் தொழுகையை நாங்கள் நடாத்தி கொள்வது என்பது சம்பந்தமாகவும் சில குறிப்புகளை உங்கள் முன்னிலை வழங்கலாம் என நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமான ஆண் பெண் அடிமை உரிமை பெற்றவர்கள், அதே போன்று அனைவர் ஆண் பெண் சிறுவர் பெரியவர்கள் என வித்தியாசமின்றி அனைவர் மீதும் ஜகாத்துல் ஃபித்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, அதாவது ரமதானுடைய மாதத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே வருடத்திலே கடமையாக்கப்பட்ட இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இது சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இதிலே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமின்றி அன்றைய பெருநாளுடைய தினத்திலே தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குடும்பத்துடைய செலவும் போவதற்கு அதற்கு உபரியாக யாரிடத்திலே மேலதிகமாக பணம் இருக்கின்றதோ அந்த ஒவ்வொருவரும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த கடமையுடைய விடயத்திலே அலட்சியம் செய்யாமல் அதனை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் எத்தனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், ஜகாத்துல் ஃபித்ருடைய நேரத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற நேரத்திலே ஷவ்வாலுடைய தலைப்பிறை தென்படுகின்ற நேரத்தை யாரெல்லாம் அடைகின்றார்களோ அந்த ஒவ்வொருவர் மீதும் ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த நேரத்தை அடைந்த ஒருத்தர் அதன் பின்னால் ஒருவருக்கு மரணம் வருமாக இருந்தாலும் அவர் மீதும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கின்றது. எனவே வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவிற்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கட்டாயமாக இல்லாவிட்டாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை அந்த சிசுகளுக்காக வேண்டி வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசுவுக்காக கொடுத்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதிலும் முக்கியமாக அதாவது 4 மாதங்களை அடைந்த சிசுவாக இருந்தால், ரூஹ் ஊதப்பட்ட சந்தர்ப்பத்தை அடைந்தவர்களாக இருந்தால் அவர்கள் மீது ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்துக் கொள்வது சால பொருத்தமாக இருக்கின்றது. ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் எவ்வாறு கொடுப்பது, அது முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது. ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுப்பதை பொறுத்த மட்டிலே நாங்கள் அதாவது எந்த ஊரிலே நாங்கள் இருக்கின்றோமோ அந்த ஊரிலே பிரதான உணவாக எது கொள்ளப்படுகின்றதோ அதனை நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராவாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று அதனை பணமாக கொடுக்க முடியுமா என்று கேட்டால், எங்களுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் மூலமாகவோ அல்லது எங்களால் ஒருவரை நியமித்து அதன் மூலமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை உரிய நேரத்தில் கொடுக்க முடியுமாக இருந்தால் அப்படி கொடுப்பதுதான் மிக பொருத்தமானதாகவும் கடமையானதாகவும் இருக்கின்றது. அதனை அதாவது ஒருவர் நிர்பந்த நிலைமைக்கு அதாவது தள்ளப்படுகின்ற நேரத்தில் மாத்திரம்தான் ஜகாத்துல் ஃபித்ராவை அவர் பணமாக முதலாக கொடுக்க முடியும். இரண்டாவது விஷயம், ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையிலே எவ்வாறு கொடுத்துக் கொள்வது. அதனுடைய நேரத்தை பொறுத்த மட்டிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று அதற்குரிய சிறந்த நேரம் அதாவது ஷவ்வாலுடைய தலைப்பிறை காணப்பட்டதிலிருந்து பெருநாள் தொழுகை நடாத்தப்படும் வரைக்கும் உள்ள நேரத்தில் தான் கொடுக்க வேண்டும். எனவே அதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் கொடுப்பதற்கான அனுமதியினை நாங்கள் ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அசாதாரண சூழ்நிலையில் அதாவது அறிஞர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், ரமதானுடைய ஆரம்பத்திலே இருந்து இன்னும் சிலர் ரமதானுடைய இறுதி பகுதியை அடைந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து கொள்ள முடியும் என கூறுகின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அந்த நேரத்திலே குறிப்பிட்ட ஜகாத்துல் ஃபித்ராவுக்கான அந்த குறிப்பிட்ட நேரம் மகரிபுடைய நேரத்திலிருந்து பெருநாள் தொழும் வரைக்கும் உள்ள நேரத்திலே யாருக்காவது கொடுக்க முடியுமாக இருந்தால் தன் மூலமாகவோ அல்லது
தான் இன்னொருவரை நியமித்து அந்த நேரத்திலே கொடுக்க முடியுமாக இருந்தால் அதுதான் மிக பொருத்தமானதாகவும் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமானதாகவும் இருக்கின்றது. இரண்டாவது விடயம் என்னவென்று கேட்டால், நாங்கள் அதாவது முக்கியமான ஒரு கேள்வி சென்ற அந்த அதாவது இதுகளிலே சென்ற வாரம் கூட அது சம்பந்தமாக பேசப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ராவை நாங்கள் எந்த இடத்திலே கொடுக்க வேண்டும்? அடிப்படையான அம்சம் யாருக்கெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் அதாவது நோன்பு பெருநாளை யார் எந்த இடத்தில் கொண்டாடுகின்றாரோ அவருக்கு எந்த இடத்தில் அது கடமையாகின்றதோ அந்த இடத்தில் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பதுதான் அடிப்படையாக இருந்தாலும் தன்னுடைய அந்த இடத்திலே தான் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அல்லது அதற்குரியவர்களை அந்த இடத்தில் கொடுப்பதை விட இன்னும் ஒரு பிரதேசத்தில் உதாரணமாக எங்களை போன்றவர்கள் எங்களுடைய பிரதேசத்தில் கொடுப்பதனால் அதனுடைய உச்ச பயன் அடையப்படுமாக இருந்தால் அதிலே நலவுகள் நிறைய இருக்குமாக இருந்தால் அப்படி கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. ஆனாலும் அதிலே குறிப்பாக அந்த நேரத்தை கவனத்தில் கொண்டு நாங்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் உள்ள அந்த நேரத்திலே அதனை கொடுத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த மட்டிலே அது அதனுடைய அளவை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். அதாவது ஒரு சா என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. ஒரு சா என்று சொல்லுகின்ற நேரத்திலே இன்று இருக்கக்கூடிய அளவிலே கிராமிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே 2 கிலோவும் 400 கிராமும் இதுதான் கடமையான அளவு. நாங்கள் 2.5 கிலோ அல்லது 3 கிலோ நாங்கள் ஒவ்வொரு தலைக்கும் கொடுத்துக் கொள்வது அது மிக பேணுதலாக இருக்கின்றது. எனவே ஜகாத்துல் ஃபித்ர் பொறுத்த மட்டிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியது போன்று ஏழைகள் மீதும் அது கடமையாக இருக்கின்றது. தன்னுடைய அந்த செலவு போக பெருநாள் தினத்துக்கான செலவு போக மிகுதியாக இருக்கக்கூடிய அதாவது யாரிடமாவது மிகுதியாக அந்த தொகை இருக்கின்ற நேரத்திலே மேல்மிச்சமாக பணம் இருக்கின்ற நேரத்திலே அவர் அந்த ஒவ்வொருவரும் தனக்காகவும் தன்னுடைய பொறுப்பு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்து கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்திலே அலட்சியம் செய்யாமல் ஏழையாக இருந்தாலும் அவர் ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் கிடைத்த உத்தர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை தன்னுடைய தலைக்காக கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அதுவும் கொடுக்க முடியும் என்பதை தான் நாங்கள் அறிஞர்களுடைய கூற்றுக்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த மட்டிலே நான் ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த மட்டிலே அந்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் கொடுக்காமல் இன்னொரு பிரதேசத்தில் நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் நேரத்தை மிகவும் நாங்கள் கவனத்தில் கொண்டு அந்த நேரத்திற்குள்ளே நாங்கள் ஒருவரை நியமித்து அவர் அதனை கொடுப்பதாக இருந்தால் மிக பொருத்தமாக இருக்கின்றது. அதே போன்று இது ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தப்பட்ட விடயம். எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை உரிய நேரத்திலே கொடுத்து அதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை கூறுகின்ற நேரத்திலே கூறினார்கள், துஹுரத்தன் லிஸ்ஸாயிம் வ துஅமத்தன் லில் மசாக்கீன். அதே ஏனென்றால் ஜகாத்துல் கொடுப்பதற்கான முக்கியமான நோக்கமே ரமதானுடைய காலத்திலே அதாவது எங்களுடைய வயிறு நோன்பு பிடித்திருக்கும், ஆனால் எங்களுடைய நாவு அதே போன்று ஏனைய அவயவங்களினால் பாவங்கள் நடந்திருக்கலாம், அதிலே இருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த பெருநாளுடைய தினத்திலே ஏழைகள் புசித்து நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை அறிந்து நல்ல முறையில் அதனை கொடுப்பதற்கான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானா. இரண்டாவது அம்சம் என்னவென்று கேட்டால், இந்த அசாதாரண சூழ்நிலையே பெருநாள் தொழுகையை நாங்கள் எவ்வாறு தொழுது கொள்வது. இன்றைய அறிஞர்களுடைய ஃபத்வாவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அந்த பெருநாள் தொழுகையை தொழ வேண்டுமா, நாங்கள் எங்களுக்கு இந்த அதாவது மைதானத்திலோ அல்லது பள்ளிகளிலோ தொழுக கிடைக்காத நேரத்திலே நாங்கள் வீடுகளில் தொழுது கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் கட்டாயமாக தொழ வேண்டும். ஏனென்றால் அது ஃபர்த் என்பதுதான் நாங்கள் சுன்னாவிலே இருந்து பார்க்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது. சஹாபாக்களிலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு பெருநாள் தொழுகையை தப்பிவிட்ட சந்தர்ப்பத்திலே அந்த முஸ்லிம்களோடு சேர்ந்து தொழ கிடைக்காத அந்த கடமை தப்பிவிட்ட நேரத்திலே அவர்கள் வீட்டிலே தனியாக தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து தொழுததை நாங்கள் பார்க்கின்றோம். அதனை வைத்து ஒவ்வொருவரும் பெருநாள் தொழுகையை அந்த நேரத்திலே குறிப்பாக பெருநாள் தொழுகையை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுடைய ஆரம்பத்திலே சூரிய உதயத்துக்கு பின்னால் சிறிது நேரம் சென்றதற்கு பின்னால் முதல் காரியமாக அவ்வளுமா யப்தஉ பிஹி அஸ்ஸலா, அந்த
அதாவது தொழுகையைத்தான் ஆரம்பிப்பார்கள். எனவே அதற்கு அதானோ இகாமத்தோ இல்லை. அதே போன்று முன்பின் சுன்னத்துகள் அதிலே இல்லை. அந்த நாங்கள் ஏனைய காலங்களிலே எவ்வாறு பெருநாள் தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவோமோ அதே போன்று நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய அறிஞர்கள், அதாவது இந்த ஃபத்வா நிலையங்கள் கூறுகின்ற நேரத்திலே ஹுத்துபா இல்லாமல் தான் தொழ வேண்டும் என கூறுகின்றார்கள். எனவே ஹுத்துபா இல்லாமல் ஏனைய காலங்களிலே எவ்வாறு பெருநாள் தொழுகையை தொழுவோமோ அந்த அடிப்படையில் நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை முறையை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு தெரியும் 2 ரக்காத்துகள். முதலாவது ரக்காத்திலே நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராமை சொன்னதற்கு பின்னால், தக்பீரத்துல் இஹ்ராமை கட்டியதன் பின்னால் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய வஜ்ஹத் இல்லாட்டி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக, அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச துஆவை ஓதியதற்கு பின்னால் இன்னும் நாங்கள் 7 தக்பீர்களை நாங்கள் சொல்ல வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா, அதன் பின்னால் சூரத்துல் ஆலாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது ரகாத்திலே நாங்கள் எழுந்ததற்கு பின்னால் சொல்லக்கூடிய அந்த தக்பீரை தவிர்த்து இன்னும் 5 தக்பீர்களை நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி, சூரத்துல் காஷியா பாடமானவர்கள் அந்த சூறாவை ஆரம்ப ரக்காத்தில் சூரத்துல் ஆலாவை ஓதியது போன்று இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் காஷியாவை ஓதிக்கொள்வது. சூரத்துல் காஃப் பாடமானவர்கள் சூரத்துல் காஃபை ஆரம்ப ரக்காத்திலேயும் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் கமரையும் ஓதிக்கொள்வது. இதுதான் அந்த பெருநாள் தொழுகைக்கான முறையாக இருக்கின்றது. அதிலே முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது அந்த நேரம் ஆரம்ப நேரத்திலே தொழுது கொள்வதுதான் சுன்னாவுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கின்றது. எனினும் துஹருடைய நேரம் வரும் வரைக்குமாக அதனுடைய நேரம் இருக்கின்றது. எனவே தப்பிவிட்டவர்கள் அந்த நேரம் அதாவது அந்த நேரத்தில் தொழ கிடைக்கவில்லை என்று இருக்கக்கூடியவர்கள் துஹருடைய நேரம் வரைக்கும் தொழுவதற்கான அனுமதி இருக்கின்றது. ஹதா வல்லாஹு அலம். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மத்.